அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நியூ அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்டேட் அப்படின்னா, அங்கன்வாடி ஒர்க்கர் ஹெல்ப்பரோட ஆதார் டீட்டெயில் போடாம நம்ம உள்ள போய் நம்ம போர்ஷன் ட்ராக்கர ஃபர்தரா யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எப்படி என்னங்கிறத இங்க பார்க்கலாம். வாங்க இங்க பாருங்க. பாருங்க நம்ம நம்ம குடுத்த யூசர் ஐடி, பாஸ்வேர்ட போட்டு நம்ம லாகின் பண்ணியாச்சு. ஸோ லாகின் பண்ணும்போதே ஒரு சிலருக்கு இப்படி தான் அப்டேட் கேட்கும். ஓகேங்களா? இந்த அப்டேட்ட கிளிக் பண்ணோம்னா நமக்கு டைரக்ட்டா Play Storeக்கு போயிரும். இங்க பாருங்க Play Store கீழ கேட்குது. ஸோ அந்த Play Store போயிரும். ஓகேங்களா? Play Storeல போனோனே பாருங்க, அப்டேட்ன்னு கேட்குதுங்களா? ஸோ கீழ பாருங்க வாட்ஸ் நியூல என்ன குடுத்துருக்காங்கன்னா, மேண்டேட்டரி ஆதார் வெரிஃபிகேஷன் ஃபார் அங்கன்வாடி ஒர்க்கர் அண்ட் ஹெல்ப்பர். ஸோ இந்த அங்கன்வாடி ஒர்க்கர் அண்ட் ஹெல்ப்பரோட ஆதார் வந்து நம்ம போட்டு வெரிஃபை பண்ணால் மட்டும் தான் நம்ம ஃபர்தரா போர்ஷன் ட்ராக்கர்ல பெனிஃபிஷரிய சேர்த்துறதோ, உள்ள போய் ஹைட் வெயிட் போடுறதோ, நம்ம எந்த வேலையா இருந்தாலுமே, ஈவன் டூ அட்டெண்டன்ஸ் போடுறது, மையம் திறப்பு போடுறதா இருந்தாலுமே, நமக்கு இத அப்டேட் பண்ணி நம்ம ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணாம, ஒர்க்கர் ஹெல்ப்பரோட ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணாம பண்ண முடியாது. ஸோ இங்க பாருங்க நான் அப்டேட்ங்கிறத அப்டேட் குடுத்துட்டேன். எனக்கு அப்டேட் ஆகுது. எனக்கு மேல இண்டிகேட்டரும் அப்படிதான் வருது. போர்ஷன் ட்ராக்கர் அப்டேட்டிங்ன்னு தான் வருது. ஃபுல்லா ஆயிருச்சு. எனக்கு இப்ப இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்குது. பாருங்க எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க நான் வந்து இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட்ன்னு இருந்தது. இப்ப எனக்கு அப்டேட் ஆகி ஓப்பன்ங்கிறது வந்துருச்சு. நான் ஓப்பன கிளிக் பண்றேன். பாருங்க ஓப்பன் கிளிக் பண்ண உடனே எனக்கு போர்ஷன் ட்ராக்கர் டைரக்ட்டா ஓப்பன் ஆகுது. பாருங்க. கீழ பாருங்க நம்ம ஸ்க்ரீனுக்கு கீழ லாஸ்ட்ல பாருங்க வெர்ஷன் 20.3.2 இருக்குதாங்கிறத ஃபர்ஸ்ட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்டேட் போயிட்டு நீங்க அப்டேட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வெர்ஷன் இருக்கணும். ஸோ இப்போ நமக்கு குடுத்த யூசர் ஐடி, பாஸ்வேர்ட போட்டு நம்ம லாகின் பண்றோம். பாருங்க நமக்கு டைரக்ட்டா ஓப்பன் ஆகுது. பாருங்க டைரக்ட்டா ஓப்பன் ஆனவுனே நமக்கு எங்க போயிரும் அப்படின்னா, நமக்கு மை ப்ரொஃபைல் டைரக்ட்டா வந்துரும். நம்ம சென்டர் ஓப்பனிங்கு எந்த ஒரு விஷயமுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ இங்க பாருங்க நீங்க போட்டிருக்கிற ஆதாரு, டேட் ஆஃப் பர்த்து இதில ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம போடாம இருந்தாலும், இங்க பாருங்க ஆதார் நம்பரு, நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஸோ அதுக்கப்புறம் மொபைல் நம்பரு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு போடாம இருந்திருந்தாலுமே, நமக்கு இங்க நம்ம அப்டேட் பண்ணணும். ஆ. ஸோ எந்த சென்டர் என்னங்கிறது ஆல்ரெடி ஃபெட்ச் ஆயிருக்கும். மொபைல் நம்பர் ஃபெட்ச் ஆயிருக்கும். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது நமக்கு ஃபெட்ச் ஆயிரும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம தான் டைப் பண்ணணும். நம்மளோட எஜுகேஷன டைப் பண்ணணும். இத நம்ம டைப் பண்ணிட்டு சப்மிட் குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க. சப்மிட் குடுத்தா உங்களுக்கு பாருங்க யுவர் ரிக்வெஸ்ட் ஹாஸ் பீன் சப்மிட் சக்சஸ்ஃபுல்லி. ப்ரொஃபைல் வில் பி அப்டேட் வித்தின் 1 ஹவர். ஸோ நம்ம இதுக்கப்புறம் நம்ம இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம போர்ஷன் ட்ராக்கரே ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்பரோட ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். ஹெல்ப்பர்து ப்ரொஃபைல் நம்ம க முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபர்தரா வந்து போர்ஷன் ட்ராக்கர்ல நம்ம எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியும். இப்போ இந்த ப்ரீவியஸ் சென்டரை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரீவியஸ் சென்டர்ல பாருங்க. இங்க பாருங்க. நம்ம ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க பர்ஃபெக்ட்டா குடுக்கணும். குடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ட்ராக்கருக்குள்ளேயே போய் நம்ம வேலை செய்ய முடியும். இங்க பாருங்க மேல ஒரு அம்புக்குறி இருக்கு பார்த்தீங்களா? இந்த அம்புக்குறிய டச் பண்ணாலுமே நமக்கு எந்த வேலையுமே நடக்காது. ஸோ அது உள்ள போகாது. ஸோ இந்த ப்ரொஃபைல வந்து அப்டேட் பண்ற வரைக்குமே நமக்கு உள்ள எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. அதே மாரியே இங்க மேல பாருங்க ரவுண்ட் சிம்பிள் மாரி ஒரு பல்ப் மாரி இருக்கும். ஸோ இந்த சிம்பிள கிளிக் பண்ணீங்கன்னா, நமக்கு டைரக்ட்டா வெளிய ஓடி வந்துரும். லாகின் பேஜுக்கு நம்ம வந்துரும். ஸோ இப்படித்தான் நமக்கு திருப்பி திருப்பி வருமே ஒழிய, நீங்க ஆதார வந்து ப்ராப்பரா வெரிஃபை பண்ணாத வரைக்கும், உங்களால போர்ஷன் ட்ராக்கர்ல எந்த ஒரு விஷயமும் செயல்படுத்த முடியாது. ஓகேங்களா? அடுத்தது நானு ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஆதார் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சு வச்சிருக்க சென்டர உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க. நான் இப்ப இதில வேற ஒரு சென்டர் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஓப்பன் பண்ணோனே உங்களுக்கு வந்து அப்டேட் ப்ரொஃபைலுங்கிறது நம்ம வெரிஃபிகேஷன பத்தி, ஆதார் வெரிஃபிகேஷன பத்தி இங்க எதுவுமே கேட்கல. இங்க பாருங்க ஹோம் பேஜ் போயாச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. இங்க பாருங்க. நம்ப கீழ வந்து மோருங்கிற ஆப்ஷன் போயிட்டு இந்த வியூ ப்ரொஃபைல் உள்ள போய் பார்த்தோம்னாலுமே, இவங்களோடது ஆல்ரெடி ஆதார் எல்லாமே வெரிஃபைடு ஆயிருச்சு அப்படிங்கிறது இங்க தகவல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி வெரிஃபை ஆயிருந்தால் மட்டும் தான் இங்க பாருங்க, எல்லாமே வந்து நமக்கு ஹைட் ஆகணும். நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஹைட் ஆனா மட்டும் தான்
நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோங்கிறது கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ அப்படி இல்லைன்னா நமக்கு திருப்பி நமக்கு வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒர்க்கர்தும் ப்ளஸ் ஹெல்ப்பர்தும். பாருங்கள் அதே மாதிரி நான் ஹெல்ப்பர்தும் காட்டுறேன் பாருங்கள். இவங்க இந்த சென்டரில் நான் அப்டேட் அங்கனோட ஹெல்ப்பர்து பாருங்கள். ஹெல்ப்பர்து இவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹெல்ப்பர்துமே இங்கே அப்டேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. இவங்க டேரெக்டாக வந்து நம்ம பாருங்கள் பெனிஃபிஷரியோட போயிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ண முடியுமோ ஸோ எல்லாமே பண்ண முடியும் இவங்க சென்டர்னால. ஸோ நீங்கள் ஒர்க்கரோட ஆதாரும் ஹெல்ப்பரோட ஆதாரும் நம்ம வெரிஃபை பண்ணாத வரைக்கும் நம்ம போர்ஷன் ட்ராக்கரில் எந்த ஒரு செயல்பாடுகளும் செய்ய முடியாதுங்கிறது தான் நமக்கு இந்த பதிவில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து கம்பல்சரி மேண்டேட்டரி பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் இந்த வெர்ஷனோட புதுப்பிக்கப்பட்ட போர்ஷன் ட்ராக்கரில் கொடுத்துருக்கிற ஒரு அப்டேட் விஷயம். புதுப்பிக்கப்பட்ட போர்ஷன் ட்ராக்கரில் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு இது. ஸோ இந்த விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸு இல்லை எனக்கு புரியல எனக்கு எந்த இடத்துல புரியலையோ ஸோ அதோட விஷயங்கள் தெளிவாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக நமக்கு ரீப்ளே பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்.